Hi friends, welcome to Relax Recipes. இன்னைக்கு நம்ம கல்யாண வீட்ல நெய் சோறு, தேங்காய் சோறுக்கெல்லாம் பரிமாறுவாங்க இல்லையா? அந்த மட்டன் கலரி கறி எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நம்ம நார்மல் மட்டன் குழம்பு, மட்டன் சால்னா விட இந்த குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். அதுக்கு 2 வெங்காயம், 1 தக்காளி, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள். அப்புறம் இதுக்கு மசாலான்னு பார்த்தீங்கன்னா மல்லி ஜீரகத்தூள் தான். மல்லியும் ஜீரகமும் சேர்த்து திரித்து வச்சுருக்க தூள். அளவு நான் தாளிக்கையில் உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், மல்லி, புதினா, பெரிய பச்சை மிளகாங்கிறதுனால 3 எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்தால் 6 எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது, தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய். இதோட அரைச்சி சேர்க்குறதுக்காக தேங்காய் துருவலும் நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். வழக்கமாக முந்திரி பருப்பு ஒரு 7-8 சேர்ப்போம். இதில் ஒரு 15-16 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் சேர்த்துக்குவோம். தயிர் ஒரு 100 ml எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு தாளிச்சிட்டு வெங்காயம் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கிட்டு ஒரு வதக்கின பிறகு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துக்க போகிறேன். ஏன்னா எண்ணெய் நல்லா சூடாக இருக்கையில் பட்டை, கிராம்பு சேர்க்கையில் லைட்டாக கருத்து போயிடும். வெங்காயம் ஒரு வதக்கிட்டு நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இந்தளவு வதங்கினாக்கில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்த்துடலாம். மிளகாய்த்தூள் ஏன் முதல்ல நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா, எண்ணெயில் மிளகாய்த்தூளை வதக்கையில் உங்களுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வரையில் அந்த நல்ல ஒரு சகப்பு கலர் அப்படி எண்ணெய் மிதக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள், அதுக்காக தான் இந்த மாதிரி சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். எண்ணெயில் நல்லா வதங்கினா தான் உங்களுக்கு குழம்பு வாசமாக இருக்கும். இப்போ தக்காளி, மல்லி, புதினா இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதுக்கு தக்காளி நிறைய சேர்க்கக்கூடாது, தயிர் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துப்போம். இப்போ நம்ம மசாலா சேர்த்துடலாம். இதில் நான் சொன்னேன்ல, இந்த மசாலாவில் மல்லியும் ஜீரகம் சேர்த்து திரித்து வச்சுருக்கேன்ட்டு. நீங்கள் நார்மல் மல்லித்தூள் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போட்டுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டுக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் கரம் மசாலா கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். ஒரு டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு நமக்கு குழம்புக்கு தேவைன்னா திரும்ப சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்துட்டு எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. வதக்குனீங்க அப்படின்னா குழம்பு உங்களுக்கு கருத்து போயிடும். இப்போ ஒரு 100 ml போல் தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்துட்டு அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மசாலாவோட அந்த தயிர் சேர்ந்து லேசாக எண்ணெய் பிரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்கையில் நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்திருந்தேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு இதோட சேர்த்துக்கலாம். மட்டன் பீசஸை அந்த மசாலாவோட ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுடலாம். முதல்லையே தண்ணி சேர்த்துட்டா மசாலா அந்தளவு பிடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் பரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து வேக வைக்கல நல்லா உங்களுக்கு மட்டன் பீசஸில் மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். இப்போ ஒரு 2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம திருப்பி தேங்காய் விழுது சேர்க்கையிலையும் தண்ணி சேர்த்துப்போம். அதனால் முதல்ல 2 கப் மட்டும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நீங்கள் உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். காரம் நம்ம பச்சை மிளகாய் தான் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால காரம் வேக தான் உங்களுக்கு மட்டன் வேக தான் அந்த காரம் உள்ளே இறங்கும். முதல்ல நம்ம உப்பு சேர்த்துட்டு அப்புறம் வேக வச்சிடலாம். இது இன்றைக்கி நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம். ஒரு 15 நிமிஷம் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் மிதமான தீயில வேக விட்டுக்கலாம். நீங்கள் விசில் வைப்பீங்கன்னா வழக்கமாக மட்டன் வேகிறதுக்கு 4-5 விசில் வைப்பீங்க இல்லையா, அந்தளவுக்கு வச்சுக்கோங்க. நான் டைம் கனெக்ட் பண்ணி ஒரு 15 நிமிஷம் வேக வச்சுருக்கேன். மட்டன் நல்லா வெந்துட்டு நம்ம தக்காளி நிறைய சேர்க்காதனால மட்டன் குழம்பு அப்படி சிகப்பு கலராக இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. நம்ம மல்லித்தூள் மட்டும்தான் அதில் சேர்த்துருக்கோம். இந்த குழம்புக்கு இந்த மாதிரி தான் வைக்கணும். இப்போ நம்ம தேங்காய் விழுது சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம மட்டன் குழம்பு சால்னாக்கெலாம் தேங்காவோட ஒரு 7-8 முந்திரி பருப்பு வைப்போம். இதுக்கு டபுள் மடங்கு முந்திரி பருப்பு வச்சுக்கணுங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் கசகசா கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்து அரைச்சிக்கலாம். தேங்காய் விழுது சேர்த்துட்டு ஒரு 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு குழம்பு எந்தளவு கட்டியாக வேணுமோ அதுக்கு தகுந்தாப்பில் தண்ணி சேர்த்துக்கோங்க. எப்போவுமே நம்ம முந்திரி பருப்பு, தேங்காய் விழுதெல்லாம் அரைச்சி ஊற்றுனோன்னா குழம்பு ஆற உங்களுக்கு ரொம்ப கட்டியாயிடும். அதுக்கு தகுந்தாப்பில் 1 கப்லேருந்து 1.5 கப் நீங்கள் தண்ணி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். ரொம்ப போட்டு கிளறக்கூடாது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு தரன்னு கொதிக்க விடக்கூடாது. குறைஞ்ச தீயில் ஒரு 5-7 நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம்.
குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கட்டியாக ஆரம்பிச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் அணைச்சிக்கிட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது தேங்காய் சோறு, நெய்ச்சோறு எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இந்த ஆற எண்ணெய் பிரிஞ்சு நல்ல ருசி கொடுத்துரும் உங்களுக்கு. இதுக்கு மேலே நம்ம கொதிக்க விட வேண்டாம், அப்படியே மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனில் நீங்கள் ஆளுங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோக்கள் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.